மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வந்து பொதுவாக வந்து ஒரு எல்லாருடைய இதுவும் வந்து இந்த திருக்கணித பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சனியினுடைய மாற்றம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருப்பாங்க. ஏன்னா வந்து இவ்வளோ நாள் அவங்களுடைய கணக்கு அப்படின்னா 12ல் இருக்கிற சனி லாபஸ்தானத்துக்கு போகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு காலகட்டங்களில் இருப்பாங்க. பெரும்பாலும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு ஜூன் மாதம்ன்றது வந்து ஒரு நல்ல ஒரு மாதமாக அமையும். 12ல் இருக்கிற சனினால் நிறைய பேர் வீட்டில் வந்து அவங்க வந்து நிறைய செலவும், அதே நேரத்தில் வந்து நிறைய வீட்டில் மதருடைய ஹெல்த்து இந்த மாதிரி விஷயத்தில் குழப்பம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய மாற்றமாக இந்த சனியினுடைய மாற்றம் இருக்கும். சனி 11ஆம் இடத்துல வர்றதுனால வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வெற்றி வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம பல தடவை சொன்ன மாதிரி சனியினுடைய மாற்றம் வந்து பொதுவாக தனி மனிதர்கள் குறிக்கலனாலும் ஒரு லாபஸ்தானம் ஒரு நல்ல இடத்துல வரப்போ வந்து ஒரு சந்தோஷமாக எந்த விதமான ஒரு கவலையும் இன்றி ஒரு செயலில் ஈடுபடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். இந்த 3ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருந்து 4ஆம் இடத்துல போகிறதுனாலும் பெண்கள், ஒய்ஃபு, அப்புறம் வந்து நிறைய விஷயங்களில் வந்து வாகனம், இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான மாதமாக இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக அமையும். 5ஆம் இடத்துல இருக்கிற புதன் 6ஆம் இடத்துல போகிறதுனால 6ல் ஆல்ரெடி செவ்வாய் இருக்கிறதுனால மிகவும் ஒரு வெற்றிகரமான மாதமாக இந்த ஜூன் மாதம் எல்லா மகர ராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக அமையும். சூரியன் 5லேருந்து 6ல் போகிறதுனால இந்த உபஜயஸ்தானத்தில் 6ல் செவ்வாய், சூரியன் அப்படின்னு இந்த 2 கிரகங்கள் வரப்போ ஏகப்பட்ட ஒரு பராக்கிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3, 6 இந்த இடம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகி 11ஆம் இடம் ஸ்ட்ராங்காகிறப்போ ஒரு யாருனாலையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை வந்து எடுத்து பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லா மகர ராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதம் அமையும். அதனால் வந்து நம்ம வந்து ஒரு மெத்தன போக்கில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பக்கம் குரு பாகியஸ்தானத்துலேயும் சனி வந்து பிற்பகுதியில் வந்து 11ஆம் இடத்துலையும் வர்றதுனால எல்லா விதமான போக்கு அதுலேயும் வந்து ஒரு சக்ஸஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொதுவாக வந்து இந்த வக்கரமாயிட்டு திரும்பி வர்றது ஒரு காலகட்டங்கள் கம்மியான ஒரு மாதங்கள் இருக்கிறதுனால இந்த கோச்சாரத்தில் இந்த ஒரு மாதம் ரொம்ப ஸ்ட்ராங் பிளானட்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நிறைய விஷயங்கள் முடிக்காமலேயே பேச்சில் அப்படியே தொடர்ந்து பேச்சிலே இருக்குது, அந்த பேச்சிலே முடிஞ்சு போக வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம செய்கிற வேலையை வந்து ஒரு முடிவோடு இப்போ முடிக்கணும் அப்படின்னு செஞ்சோம்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் மாதமாக இது வந்து கண்டிப்பாக அமையும். ராகு 8ஆம் இடத்துலேருந்து 2ல் கேத்து இருந்து நிறைய பேருக்கு வந்து பணம் வந்தாலும் ஒரு சங்கடங்கள், வரலனாலும் ஒரு சங்கடங்கள், எப்போவுமே குடும்பத்தில் ஒரு சங்கடமான ஒரு போக்கு, 8ல் இருக்கிற ராகுனால ஒரு தீராத பயம், இது எல்லாத்தையும் போக்கணும்னா எல்லோரும் அவங்கவுங்க வந்து ஒரு பேசிக்காக அவங்கவுங்களுடைய வழிபாடு என்ன இருக்கோ அதை பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு நன்மையான ஒரு மாதமாக இது அமையும். பெரும்பாலான நாட்கள் குரு வந்து பாகியஸ்தானத்திலிருந்து தன்னுடைய ஜென்மராசியை மகரத்தை பார்க்குறதும் 3ஆம் இடத்தை பார்க்குறதும், சுக்கிரன் வந்து பெரும்பாலும் ஒரு மேஷத்தில் போயிடுறதுனால 3ஆம் இடத்தை பார்க்குறதும், அப்புறம் வந்து ரிஷபத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் நாட்கள் வந்து பாதி நாட்கள் சூரியனையும் புதனையும் பார்க்கறதுனாலையும், மீதி நாட்கள் வந்து சூரியன் புதன் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனாலையும், குருனுடைய பார்வையினால் நிறைய ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நிறைய ஆடைகள் வாங்கிறது, பர்சனலாக ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய மாதமாக இது இருக்கும். மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் ஒய்ஃப் கூட வந்து டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியனும் இல்லை பார்ட்னர்ஸ் கூட ஒரு ஜென்ரல் ஒரு சின்ன ஒரு சிக்கலும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து எல்லாமே ஜெயம் அப்படின்ற ஒரு மாதமாக இது எல்லாருக்கும் இது அமையும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து எல்லா விதமான வெற்றியும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக அமையும். ஸோ ஒரு நல்ல சூழ்நிலை இருந்தாலும் அதுலேருந்து ஒரு தன்னைத்தான் வந்து எப்போவுமே ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டுன்னு லைஃப்பில் உண்டு. அதை மனுஷன் பாதுகாத்துக்கணும்னா நீங்கள் எல்லா மகர ராசிக்காரங்களும் தன் அருகாமையில் இருக்கிற கோசாலைக்கோ இல்லை மாட்டுக்கோ வந்து தீவனம் கொடுத்துட்டு வந்தால், அதே நேரத்தில் அருகாமையில் இருக்கிற ஒரு மகாவிஷ்ணு கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துருந்தால் நடக்கும் நன்மைகளை அதிகப்படுத்திட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த மாதத்தை அமைச்சிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கா டிவியை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.